புதுவையில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஊசுடு பறவைகள் சரணாலயத்தை உடனடியாக சரி செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் அமைந்துள்ளது. இந்த சுற்றுலா தலத்திற்கு அதிகமான பொதுமக்கள் வருவது வழக்கம். அதுவும் வார இறுதி நாட்களில் அதிகமான அளவில் இங்கு சுற்றுலா பயணிகள் வருவார்கள். இங்கு சிறுவர்கள் விளையாடி மகிழ சிறுவர் பூங்கா, படகு சவாரி, துரித உணவகங்கள் மற்றும் உணவு விடுதிகள் இயங்கி வந்தது. தற்பொழுது சிறுவர் பூங்கா குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு முற்றிலும் செயல்படாத நிலைமையில் உள்ளது. இதேபோன்று படகு சவாரியும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைகின்றனர். மேலும் இங்கு உணவு விடுதிகள் மிக பெரும் பொருட்செலவில் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அனைத்தும் பாழடைந்த நிலையில் உள்ளது. தற்பொழுது பொங்கல் பண்டிகை வரவுள்ளதால் இப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும். மேலும் அருகில் இருக்கும் கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இதுதான் சிறந்த பொழுதுபோக்கு இடமாக உள்ளது. தற்போது இதன் நிலை புதர் மண்டி பயன்பாடு அற்ற நிலையில் இருக்கிறது. மேலும் அங்கு விஷ ஜந்துக்களின் நடமாட்டங்கள் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்குள் இதனை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னுடைய பேர் பிரான்சிஸ் சேவியருங்க. நான் காரைக்கால்லேருந்து வந்திருக்கிறேன். புதுச்சேரி பற்றி பேசினாங்க முதல் முறையாக போய் பார்க்கலான்னு வந்தோங்க. உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு சுற்றுலா தலம் தான் இது. அந்த படகு குழாமும் வந்து 10-20க்கு தொடங்குறாங்கன்றதுனால இது லேக் வியூ ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம். சரி என்னென்னு பார்க்கலான்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டியிருக்குது. லேக் வியூ ரெஸ்டாரண்ட் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த லட்சுமணர் அவர்களும் திறந்து வச்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணி மிக அழகாக செய்திருக்கிறாங்க. அது பராமரிப்பு இல்லாதல புதர் மண்டி கிடக்குதுங்க. அதை கொஞ்சம் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக அதை கொஞ்சம் மீண்டும் ரெனிவேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கும் உதவியாகவும் இருக்கும், சுற்றுலாத்துறை மேம்படும்ங்கிறது நம்முடைய தாழ்மையான கருத்தாக இந்த இடத்துல நான் பதிவு செய்வோம். லேக் வியூ ரெஸ்டாரண்ட்டு பார்க் எதிர்க்கு தான் இந்த இடம். நாங்கள் அடிக்கடிக்கு வருவோம். இந்த இடம் ஃபஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லு காடு வளர்ந்து ரொம்ப இதாக இருக்குது. கொஞ்சம் சுற்றுலாத்துறை வந்து இது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். உடற்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பாரதி பூங்காவிலேருந்து உடற்பயிற்சி செய்கிறதுலாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி இங்கேயே கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த முஷ்டரி எவ்வளோ மக்கள் வரும். இப்போ இந்த கருநாளுக்கெலாம் பொங்கல் சீசன்லாம் வருதுல்ல, ஊறப்பட்ட கும்பல் வருவாங்க. கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் இந்த வாட்டி செம்மையாக வரும். போட் ஹவுஸ்லாம் விடுறது இல்லைன்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. வாக்கிங் போகிறவங்க கொஞ்சம் இங்கே செஞ்சுட்டு போவாங்க. அதுமாரி சுற்றுலா பயணிகளும் கொஞ்சம் உள்ளே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் பொங்கல் டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூட்டம்லாம் நிறையா வருவாங்க. அதுமாரி போட் ஹவுஸ் விடலன்னு கொஞ்சம் அம்மா பேர் கேட்டுன்னு இருந்தாருங்க. அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதுமாரி கொஞ்சம் இந்த பார்க்கில் காம்பவுண்ட் வசதி, கொஞ்சம் கடைங்க, இந்த பாத்ரூம் இதுமாரி திறந்தால் மக்கள் நிறையா பேர் உஸ்டேரிக்கு வருவாங்க. அதிகமான வர உஸ்டேரி தான். கொஞ்சம் இதை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நெட்டப்பாக்கம் கொம்யூன் நெட்டப்பாக்கம் ஏரி வடிகால் வாய்க்காலில் சேதமடைந்த பாலம் கட்டுமான பணி தொடக்கம். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் நெட்டப்பாக்கம் ஏரி வடிகால் வாய்க்காலில் சேதமடைந்த பாலம் கட்டுமான பணிக்கு 29,74,800 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்.
அப்படியே ஆள் கொண்டு எடுங்க பாப்பா கிடக்கு எடுங்கம்மா லோக்கல் சார் இங்கே பாருங்க சார் அப்படியே வாங்க சார் இங்கே பாருங்க. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்ரி பாய் புலே பிறந்தநாள் விழா பள்ளி துணை முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்ரிபாய் பூலே பிறந்தநாள் விழா பள்ளியின் துணை முதல்வர் அறையில் நடைபெற்றது. இதில் பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரை இயற்பியல் விரிவுரையாளர் ஆனந்தவேலு வரவேற்புரை வழங்கினார். கணக்கு பதிவியல் விரிவுரையாளர் தனுஷ் மற்றும் உடற்பயிற்சி விரிவுரையாளர் முரளிதரன் ஆகியோர் நோக்குவுரை வழங்கினர். ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி ஆசிரியர்களை துணை முதல்வர் சுதா பாராட்டி சிறப்பித்தார். நிகழ்ச்சியின் நன்றி உரை கணினி ஆசிரியர் தங்கவேலு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி மற்றும் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையும் சிவ தொண்டர் பேரவை இணைந்து நடத்திய அம்மையப்பர் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையும் சிவ தொண்டர் பேரவையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் உலகத்திற்கு இந்தியா வழிகாட்டியாக விளங்கவும் உலகில் சைவம் தழைக்கவும் அம்மையப்பர் ஆண்டு விழா புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் கிராமத்தில் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் எழுந்தருளியுள்ள சின்ன திருக்கைலாய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நந்தி கொடி மற்றும் தேசிய கொடி ஏற்றத்துடன் விழா தொடங்கி கலச வழிபாடு சிவ மகா வேள்வி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலைமாமணி அபயகரம் கிருஷ்ணமூர்த்தியின் அம்மையப்பர் நடனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுமார் 9 மணி அளவில் பள்ளி கல்லூரி அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்களுக்கும் சிறப்பான தமிழ் ஆசிரியர்களுக்கும் காஞ்சிபுரம் நிடுமாமிதி பெரியமடம் மடாதிபதி தேசிகேந்திரா வீரேந்திர சீதாவானந்தா சுவாமிகள் விருது வழங்கி ஆசியுரை வழங்கினார். மேலும் 10 மணி அளவில் திருவாசகம் மற்றும் எழுதி முடித்த அணற்கள் பெருமைப்படுத்தப்பட்டு திருத்தேர் திருவலம் நடைபெற்றது. 1008 ருத்ராட்சரம் விரும்பி அணிந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக அணியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட சிவனடியார்களின் இஷ்டலிங்க ஆத்மலிங்க பூஜை நடைபெற்றது. குருநாதர் உபதேசம் செய்தார். அடியார்களிடம் குருநாதரிடம் மக்கள் அனைவரும் ஆசி பெற்றனர். பிற்பகல் அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிற்பகல் முதல் நிகழ்ச்சியாக 2 மணி அளவில் புதுச்சேரி கோகுலம் கலைக்குழுவும் ஆக்ட் கலை படைப்பாளர் குழுவும் இணைந்து வழங்கிய ஏனாதிநாதர் மேடை நாடகமும் பாட்டிசை கச்சேரியும் நடைபெற்றது. மாலை 3 மணி அளவில் சைவ சான்றோர் பேரவை நிகழ்ச்சியில் நமது நாட்டில் தேசியம், தமிழ், கலை, ஆன்மீகம் ஆகிய துறைகளில் சிறப்பான சேவை செய்பவர்களை பாராட்டி ஜவஹர் கல்வியியல் கல்லூரி தாளாளர் அன்பரசி ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்க சட்டசபை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சின்ன திருக்கைலாய தள வரலாறு நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றி விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார். தமிழ்நாடு, கர்நாடகா, இலங்கை போன்ற பகுதிகளில் இருந்து சாதனையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சின்ன திருக்கைலாயத்திற்கு சிறப்பு வழிபாடு செய்து விழா சிறப்பாக நிறைவு பெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் சிவஞானியார், சிவத்தொண்டர் பேரவை செயலாளர் தங்கராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். அப்ப அது தப்பாயிடுமா? தப்பு இல்ல. நாம உயிரோட இருக்கிறவர்கள் பெண்ணிடம் இருக்கிறவர்கள் சிவபெருமானை கூப்பிடும் போது நாம் அனந்தோட இறைவனை கூப்பிடும் பொழுது ருத்ராட்சம் கட்டலாம். சேனனோடு இருக்கிறவர்களும் நம்ம உயிரோட இருக்கிறவர்களும் ருத்ராட்சம் கட்டிக்கலாம். அதனால ருத்ராட்சம் கட்டிங்க. ருத்ராட்சம் கட்டுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குதானா? காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். போற்றும் சாந்திகளை போற்றும் சாந்திகளை போற்றி போற்றி ஹர நம பார்வதி வானூர் அருகே சாலையில் நாட்டு வெடிகுண்டு வீசி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். வானூர் அடுத்த திருவுக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன் மகன் நந்தகோபால். இவர் திருவுக்கரை பகுதியில் பட்டாசு தயாரிக்கும் பொருட்களை பயன்படுத்தி நாட்டு வெடிகுண்டு தயாரித்துள்ளார். இந்த நாட்டு வெடிகுண்டை கடந்த ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி அப்பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் சாலையில் வீசியுள்ளார். இந்த சம்பவத்தை அவர் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தற்பொழுது பதிவிட்டுள்ளார். இன்ஸ்டாகிராமை பார்த்த சிலர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வானூர் காவல்துறையினர் நந்தகோபாலை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஊரில் தன்னை கெத்தாக காட்டிக் கொள்வதற்காக நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வீசியதாக அவர் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். புத்தாண்டையொட்டி 3 நாட்களில் 47 கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி என்றாலே மதுபானத்திற்கு பெயர் பெற்றதாகும். இங்கு பலவிதமான வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்காக வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான மது பிரியர்கள் புதுச்சேரிக்கு வந்து மது குடிப்பது வழக்கம். சாதாரண நாட்களில் நாள் ஒன்றுக்கு 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெறும். வார இறுதி நாட்களில் அது சற்று உயரும். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் மது பிரியர்கள் கடந்த 31ஆம் தேதி காலை முதல் புதுச்சேரியில் குவிந்தனர். இதன் காரணமாக மது விற்பனையும் படு ஜோராக நடைபெற்றது. மது விற்பனை 2 மடங்காக உயர்ந்தது. அதாவது கடந்த 3 நாட்களில் மட்டும் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு வருவாய் அதிகரித்துள்ளது.
புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கை வசதி இல்லாமல் தரையில் படுக்கும் அவலம். மின்விசிறி கிழிந்த படுக்கையால் சுகாதார சீர்கேடு. புதுச்சேரி மாநிலம் சட்டப்பேரவை அருகே உள்ள அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு முறையான படுக்கை வசதி இல்லாததால் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் அவலம் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் சுகாதாரத்துறை மௌனம் காத்து வருகிறது. இதனால் நோயாளிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை அரசு மருத்துவமனை நோயாளி ஒருவர் படுக்கை வசதி இல்லை, மின்விசிறி ஓடவில்லை, கிழிந்த துணிகள் உள்ளது என குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். கடுமையான அவலத்திற்கு மருத்துவமனை தள்ளப்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சீரமைத்து சுகாதாரமான சிகிச்சை அளிக்க வேண்டுமென அனைவரும் கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டு அன்று வீட்டின் அருகில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட வாலிபர்களை தட்டி கேட்ட மீனவரை கொலை செய்த வழக்கில் 7 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சேர்ந்த 40 வயதான மீனவர் ஐயனார் என்கிற செந்தில், இவரது மனைவி ஜெயஸ்ரீ, இவர்களுக்கு 6 வயதில் ஒரு மகனும் 1 வயதில் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு வைத்திக்குப்பம் பகுதியில் அதே பகுதியை சேர்ந்த பவிலன், திலீப் உட்பட அவரது நண்பர்கள் சிலர் கஞ்சா மற்றும் குடிபோதையில் இருசக்கர வாகனங்களில் ஹாரன் சத்தத்தை அலறவிட்டபடி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அங்கிருந்த ஐயனார் தட்டி கேட்டுள்ளார். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பவிலன், திலீப் மற்றும் அவரது நண்பர்கள் சாலையில் கிடந்த செங்கல் மற்றும் கல்லை எடுத்து ஐயனாரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஐயனார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த படுகொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் இந்த கொலையில் முக்கிய குற்றவாளிகளான பவிலன், திலீப் மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆகாஷ், அரவிந்த், தமிழ்மணி, சதீஷ்குமார், கருவடிக்குப்பம் திவாகர் ஆகிய 7 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே முக்கிய குற்றவாளிகள் திலீப், பவிலன் ஆகிய இருவரை காவல்துறையினர் பிடிக்க சென்ற போது தவறி விழுந்ததில் கைமுறிவு ஏற்பட்டது. NCN புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் நடத்தும் 14ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் ஏசியன் போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் நலச்சங்கம் சார்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் கிரிக்கெட் போட்டி இந்த ஆண்டு மொரட்டாண்டியில் தொடங்கியது. இதில் முதல் ஆட்டத்தை சங்கத்தின் தலைவர் ரஞ்சித் குமார் டாஸ் போட்டு தொடங்கி வைத்தார். கிரிக்கெட் தொடக்க விழாவில் தலைவர் ரஞ்சித் குமார், செயலாளர் ஜோசப் பிலிப், பொருளாளர் கோபால், கௌரவ தலைவர் மாரிமுத்து, கங்காதரன், துணைத் தலைவர் அருள் ஜோதி, SRM ராமலிங்கம், இணை செயலாளர் ராணி ஸ்டுடியோ பாலு, அக்பர் அலி, கிரிக்கெட் நிர்வாக குழு அல்போன்ஸ், மோகன் மிக்சிங் கார்த்திக், கேசவன், VK மோகன், விமல் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் வீரர்களுக்கு குலுக்கி முதல் ஆட்டத்தை தொடங்கி வைத்தனர். ராஜேஷ் தலைமையிலான பென்டெக்ஸ் அணியும் வரதன் தலைமையிலான சோனி அணியும் விளையாடினர். முதலில் விளையாடிய ராஜேஷ் தலைமையிலான பென்டெக்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து 14 ஓவர்களில் 91 ரன்கள் எடுத்தனர். பின்னர் விளையாடிய வரதன் தலைமையிலான சோனி அணி 14 ஓவர்கள் முடிவில் 83 ரன்கள் எடுத்தனர். ராஜேஷ் தலைமையிலான பென்டெக்ஸ் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் ஆட்டத்தில் வென்றது. ஆட்ட நாயகன் விருது பென்டெக்ஸ் அணி வீரர் பிலிப்பிற்கு வழங்கப்பட்டது. இந்த வருஷம் கிரிக்கெட் போட்டி 14வது வருஷம் நடக்குது. இந்த போட்டியை தலைமை தங்க நடத்துது நம்ம செக்ரட்டரி, தலைவர், செயலாளர் போல வந்திருக்காங்க சங்கத்தோடைய. அவர் கௌரிக்கு விதமாக தலைவருக்கு மோகன் அவர்கள் சால்வ் போடுவார். நமது இணை செயலாளர் அக்பரன் அவர்கள் வெற்றி நாயகன்.
நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக நிர்வாகி அன்பரசு தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அன்பரசு தலைமையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்திற்கு தொகுதி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு அன்பரசு தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பரமசிவம், ஹரி ராமன், சேகர், செல்வம், மணிவாசகம், அமிர்தராஜ், கலியமூர்த்தி, தர்மலிங்கம், இளங்கோ, வெங்கடாபதி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஓகேண்ணா. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி விருப்ப மனு அளித்தார். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அந்த வகையில் தொகுதி வாரியாக தேர்தலில் போட்டியிட விரும்பும் நிர்வாகிகளிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் விருப்ப மனு பெறும் நிகழ்வில் பல்வேறு தரப்பினர் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி தனது விருப்ப மனுவை குழுவினரான வழக்கறிஞர் சாமிநாதனிடம் வழங்கினார். மேலும் ரகுபதி மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தொகுதியை சார்ந்த 48 வார்டு நிர்வாகிகளும் ரகுபதிக்கு ஆதரவாக விருப்ப மனுக்களை அளித்தனர். தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மங்களம் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சி மங்களம் தொகுதியில் வலுவாக இருப்பதால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக இருக்கும். எனவே மங்களம் தொகுதியை விட்டுக் கொடுக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு பரிசு பொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதன் தொடக்கமாக சோலைநகர் பகுதியில் பொன்னியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்பு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று வீடு வீடாக பொங்கல் பரிசுகளை வழங்கி பொதுமக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போலி மருந்து வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துவதோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 7ஆம் தேதி இந்திய கூட்டணி சார்பில் போராட்டம் நடத்தப்போவதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்திய போலி மருந்து வழக்கை புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து 26 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் போலி மருந்து வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா, புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் முழுமையாக இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை. மக்களுக்கு உள்ள சந்தேகம் தீர்க்கப்படவில்லை. அரசு சார்பில் முழுமையான அறிக்கை வெளியிடப்படவில்லை என குற்றம் சாட்டினார். போலி மருந்து புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது, வெளிமாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதா என்பது குறித்து முழு அறிக்கைகளை வெளியிடவில்லை. மேலும் இந்த வழக்கில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களுக்கும் தொடர்பு இருப்பதால் தான் சிபிஐ விசாரணை கேட்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி சுதேசி பஞ்சாலை அருகே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் ஒரு சில வகையான மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை விதமான மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எந்த மருந்துகளை வாங்கக்கூடாது என்ற விவரத்தை அரசு வெளியிடவில்லை. போலி மருந்து விவகாரம் புதுச்சேரி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்கியுள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், வெளி மாநிலங்களுக்கு சென்றிருக்க மருந்துகளுக்கு அங்குள்ள மாநில நிர்வாகத்திற்கு நீங்கள் நாம் புதுச்சேரி அரசு சார்பாக என்ன அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்குதுன்னா இது வரைக்கும் சொல்லலை. இன்னமும் அதை தயாரிக்கப்பட்டு வருதா, இன்னமும் கண்டுபிடிக்கப்படாத தொழிற்சாலை இருக்குதான்றதுலாம் இன்னும் வேகப்படுத்தலை. இது நடுவில் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. அது நாங்கள்லாம் கேட்ட எங்களுடைய வேண்டுகோளாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அதை திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டாங்க, காங்கிரஸ் கேட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டாங்க, எல்லா கட்சியும் தனித்தனியாக போராட்டம் நடத்தினாங்க. கேட்டால் கூட கோரிக்கை எல்லாம் ஒரே கோரிக்கை தான். இன்றைக்கி வந்து அந்த வழக்கு வேகமாகவும் சிறப்பாகவும் போயிருந்த சூழ்நிலையில் சிபிஐக்கு நம்ம கேட்டதுக்கான ஒரே நோக்கம் வந்து புதுச்சேரியை தாண்டி பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த நிலையை வந்து புதுச்சேரி அரசால் போய் வந்து விசாரணை பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாததால் தான் பிற மாநிலத்தில் அதனுடைய தொடர்பு இருக்கிறதால தான் நம்ம சிபிஐ கேட்டோம். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை அணியினர் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை அணியினர் சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மாநில சிறுபான்மை அணியினர் தலைவர் ஹாஜி இக்பால் பாஷா தலைமையில் சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலாளர் ஆபில், ஷான் வாஸ், ஷான் பாஷா, ஜஹாங்கீர் ராஜ், முகமது ஜோசப், இருதயராஜ், ஷாஜாத்தி பிவி, மாநில செயலாளர்கள் புஸ்தாமீன், ரியாஜி அலி, முகமது அசன், அன்வர், பஜ்ருதீன், அந்தோனி ராஜ் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வில்லியனூர் தொகுதி அவை தலைவர் பஜ்ருதீன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை மாநில துணைத் தலைவர் சாதிக் பாஷா, மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரகுரு மற்றும் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை. 1.5 கிலோ கஞ்சா பொட்டலம் பறிமுதல் செய்யப்பட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சமடைந்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி பகுதியில் பல்வேறு தனியார் அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். அவர்களை குறிவைத்து பிற மாநில கஞ்சா வியாபாரிகள் போதைப் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தனி பிரிவு அமைத்து தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் அரியாங்குப்பம் காவல்துறையினருக்கு கஞ்சா நடமாட்டம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் அரியாங்குப்பம் காவல்துறையினர் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் வாலிபால் மைதானம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஒரு வாலிபர் காவல்துறையினர் வருவதை கண்டதும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்த போது அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது டெல்லியை சேர்ந்த 21 வயதான லக்ஷயா விஜ் என்பதும் இவர் தற்பொழுது தவளக்குப்பம் நல்லவாடு சாலை
சப்தகிரிநாதர் பகுதியில் வாடகை வீடு எடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS 3ஆம் ஆண்டு படித்து வந்ததும் இவர் அசாமில் இருந்து கொரியர் மூலம் குறைந்த விலையில் கஞ்சா வாங்கி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா, செல்போன், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் இதுகுறித்து லக்ஷயா விஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் உள்ளூர், வெளி மாநிலத்தவர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த வழக்கில் ரகசியமாக பலரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது.